வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞானஸ்த திருவடியில் ஒரு அற்புதமான மகானோட ஜீவ சமாதியை பற்றி பார்க்கலாம். அந்த அற்புதமான மகான் யாருன்னா பாடகச்சேரி ராமலிங்க சாமிகள். ஒரு பைரவ சித்தர்னு சொல்லுவாங்க. பைரவ வழிபாட்டை மிக மிக அதிக அளவு உலக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தவங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான ஞானி. இவங்க பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி வட்டத்தில் மஞ்சாம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் கந்தசாமி அர்த்தநாரி அம்மையார் அவங்களுக்கு மகனாக பிறந்திருக்காரு. ரொம்ப அற்புதமான ஞானி. இவங்க தாய் தந்தை சின்ன வயசில் இறந்துருவாங்க. இவரோட 12வது வயதில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வலங்கைமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடகச்சேரி அப்படிங்கிற ஊருக்கு வந்துடுவார். அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரருக்கு மாடு மேய்ப்பார். அந்த ஆடு மாடு மேய்ப்பார். சில நேரம் நிஷ்டையில் இருப்பார். அப்போ போய் சாமியை பற்றி அந்த முதலாளிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் சரியாக ஆடு மாடு மேய்க்கிறதுல எப்போ பார்த்தாலும் உட்காந்து கண்ணை மூடி உட்காந்தே இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் டைம் என்ன ஆயிருக்கு, நேரம் ஆயிடுச்சு. ஆடு மாடெல்லாம் வர நேரம் ஆயிடுச்சு. அதனால் அந்த முதலாளி சொல்லியிருக்காரு, போய் பையனை போய் பார்த்துட்டு வாப்பா, இன்னும் வராமல் இருக்கான், ஆடு மாடு சேரல, அவனும் சேரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க போய் பார்த்துருக்காங்க. அந்த வேலையாட்கள் பார்க்கும்போது உடம்பெல்லாம் துண்டு துண்டாக கிடந்திருக்கு, வெட்டுப்பட்டு கிடந்திருக்கு. அப்போ ஓடி பயந்து சொல்லியிருக்காங்க முதலாளிகிட்ட, முதலாளி இந்த மாதிரி அந்த சின்ன பையனை யாரோ வெட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சாமி பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மாடை ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த முதலாளிக்கு தெரிஞ்சிருக்காரு, இவர் சாதாரண மனிதர் இல்லை, பெரிய மகான் அப்படின்ட்டு. அப்போ அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நீ சாதாரண பிள்ளை இல்லைப்பா, நீ தெய்வ பிள்ளை. நீ தெய்வ பிள்ளைன்னு தெரிஞ்ச பின்னாடி உடனே நாம் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறது அது சரியாக இருக்காது. அதனால் நீங்கள் இந்த வேலையை விட்டுடலாம்ப்பா, நீங்கள் போய் உங்களோட ஆன்மீக வாழ்க்கையை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அங்கே பாடகச்சேரியில் தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. ஏறக்குறைய அவங்க ஒரு 50 வருடம் 40 வருடம் பாடகச்சேரியில் தான் வாழ்ந்தா சொல்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்க எல்லாத்துக்குமே சாமி ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவர். பைரவ வழிபாட்டை அதிக அளவு பிரசித்திப்படுத்தினவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாடகச்சேரியில் பைரவ பூஜை பண்ணுவாங்களாம். பைரவ பூஜைனா அந்த பக்கத்தில் இருக்க ஊருக்கெலாம் போய் அறிவிச்சிட்டு வந்துடுவாங்களாம், பைரவ பூஜை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மனிதர்களுக்கு உணவு பரிமாற மாதிரியே 100 200 300 இலையில் நல்லா வாழையில போட்டு அதில் வடை பாயாசம் எல்லாம் போட்டு சாப்பாடெலாம் போட்டு வச்சுருவாங்களாம். அவங்க பார்த்தாங்கன்னா ஒரே ஒரு தடி எடுத்து தட்டணுன்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து பைரவர் வருதுன்னு தெரியாதான், நூற்றுக்கணக்கான பைரவர்கள் வந்துடுவாங்களாம். அதன் பிறகு சண்டையே எதுவுமே பைரவர் போடாதான். பைரவர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே சண்டை போடும் ஒன்றுக்கு ஒன்று. அங்கே சண்டை போடாமல் அமைதியாக மனிதர் மாதிரியே உட்காந்துருக்குமா. திரும்ப அவர் தலையாட்டின உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களாம். சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப தடியை தட்டினோடனே அந்த பைரவர்களை எங்கே போகிறாங்கன்னே தெரியாதான். அது மாதிரி அடிக்கடி பைரவ பூஜை நடத்தியிருக்காரு. சாமி பைரவர்களை பற்றி சொல்லும்போது தேவர்கள்னு சொல்கிறாங்க. ஏன் பைரவர்களுக்கு மட்டும் அதிக அளவு விசுவாசம் இருக்குது அப்படின்னா, அவங்க செஞ்ச சின்ன சின்ன பாவங்களுக்காக மனிதராக பிறந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்துட்டு முக்தி அடைஞ்சிடறத சொல்கிறாரு. அதனால தான் பைரவர்களுக்கு அவ்வளவு எல்லா விலங்கு மனிதரோட பைரவருக்கு ஏன் அந்தளவுக்கு பாசம் விசுவாசம் இருக்குது அப்படின்னா, அது தெய்வீக பிறவிகள் அப்படின்னு சொல்லி பாடகச்சேரி ராமலிங்க சாமிகள் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாடகச்சேரி ராமலிங்க சாமிகள் வள்ளலாரோட திருக்காட்சியை பெற்றவங்க, வள்ளலாரோட பரிபூர்ண ஆசி பெற்றவங்க. இவங்களும் ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் தெருவுகள் அப்படிங்கிற வழியில் வாழ்ந்தவங்க. அவங்க பார்த்து வடலூருக்கு பாத யாத்திரையாக நிறைய பேர் அழைச்சிட்டு போயிருக்காங்க. போர்லக்கமெல்லாம் மக்களுக்கு அன்னதானம் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பசிப்பினி அப்படின்னு கேள்விப்பட்டால் சாமி முதல்ல அந்த இடத்துல போய் அந்த பசிப்பினி தீர்த்து வச்சுருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, அவங்க ஒரு வெள்ளை வேஷ்டி கட்டியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செம்பிளான செஞ்ச ஒரு உண்டியலை கழுத்தில் மாட்டியிருப்பாங்க. அதில் பக்தர்கள்ட்ட வரக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வச்சு நிறைய கோயில்கள் திருப்பணி பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கும்பகோணம் திருநாகேஸ்வரர் ஆலயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆலயத்தோட கோயில் கோபுரத்தில் சாமியோட சிற்பம் வச்சுருக்காங்க. அந்த உண்டியல் மாட்டின மணிக்கு அது ஒரு பெரிய சிறப்பு. சாமி நிறைய அது மாதிரி அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க. நிறைய கோயில்களுக்கு திருப்பணி பண்ணியிருக்காங்க. சாமி வாழும் காலத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேரை இறந்தவங்களை உயிரோடு அனுப்பியிருக்காங்க. ஒரு தடவை வடலூரில் தைப்பூசத்தப்போ கூட்ட நெரிசலில் ஒருத்தவங்க இறந்து போயிடுவாங்க. அவங்கள சாமி உயிர்ப்பிச்சிருக்காங்க. ஒன் டைம் பாடகச்சேரியில் இந்த இதில் நம்ம இந்த பைரவ பூஜை பண்ணுறப்ப சமையல்காரம்மா அவங்க இறந்து போயிருக்காங்க. அவங்கள உயிர்ப்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கு மேலே குழந்தை சேர்மன் ராமநாதன் அப்படின்னு சொல்லி சாமியோட நெருக்கமான பக்தர். அவங்களோட மனைவி இறந்து போயிடுவாங்க. அடக்கம்மனை தூக்கிட்டு போகும்போது அழுதுகிட்டே இருப்பார் அவர். அப்போ சாமி ஏன்டா அழுகிற, அவளுக்கு என்ன ஆயில் இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு விபூதி எடுத்து அந்த அம்மா நெத்தியில் பூசி விடுவாங்க. இது கைலாய விபூதிடா அப்படின்னு பூசி விட்டோன்னா அந்த அம்மா எழுந்திருவாங்க. அது ரொம்ப பரபரப்பாக இருந்திருக்கு. அந்த அம்மா லாஸ்ட்டில் பார்த்து ரொம்ப காலம் வாழ்ந்து 1982 தான் அவங்க ஜீவசமாதி ஆகிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஞானி. அது மாதிரி பார்த்திங்கன்னா தியாகராஜ பாவதர் வாழ்க்கையிலையும் சாமி நிறைய அற்புத நிகழ்த்தினதாக சொல்கிறாங்க. அவர் சாமிக்கிட்ட ஒரு கோயில் கோபுரத்துக்கு தூண் வாங்கி தர சொல்லுவார். அந்த தூண் அவர் வாங்கி தர மாட்டார். 4 தூண் கேட்பார், 2 தூண் தரேன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு தான் அவர் தியாகராஜ பாவதர் ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த தியாகராஜ பாவதர் மட்டும் கொஞ்சம் பாடகச்சேரி சாமி பேச்சை கொஞ்சம் கேட்டிருந்தா அவர் ரொம்ப நல்லா இருந்திருப்பாருன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஞானி.
அது வந்து வள்ளலாரோட வழியில் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு வாழ்ந்த சாமிகள் பார்த்தீங்கன்னா, அவங்க சென்னையில் தான் ஜீவசமாதி ஆனாங்க. சென்னை திருவொற்றியூரில் 1949 ஒரு ஆடி பூரத்தன்னைக்கு ஜீவசமாதியாக இருக்காங்க. அவங்க வாழ்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடகச்சேரியில் தான் பெரும்பகுதி. பாடகச்சேரியில் சாமிக்கு ஒரு அற்புதமான ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு ஒரு 10 தடவை போயிருப்பேன். இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன அதிசயம் செஞ்சாங்களோ அந்த ஆலயத்தில் சுவரில் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த 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 வந்து டிராயிங்கை வரைஞ்சிருப்பாங்க. அவங்க வந்து பைரவர் உணவு போடுறது, அதே மாதிரி சாமி வந்து உயிர்ப்பிக்கிறது இறந்தவங்கள, அது எல்லாத்தையுமே ஓவியமாக வரைஞ்சி போட்டிருப்பாங்க. இப்போ வரைக்கும் அங்கே பைரவர்கள் நிறையா இருக்கும். நீங்கள் பிஸ்கட் வாங்கி போட்டிங்கன்னா எந்த பைரவரும் சண்டை போடாது, தனித்தனியாக சாப்பிடும். அதே மாதிரி பைரவ பூஜைக்கு மணி அடிக்கும்போது 2 கால்களை தூக்கி பைரவர் வந்து உள்ளே இடத்த பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப விசேஷமான கோயில் அந்த கோயில். அந்த இடத்துல தான் அவரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்ப காலம் வாழ்ந்தனால அந்த இடத்துக்கு போய் நீங்கள் நின்னீங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நான் விரும்பினப்பெல்லாம் நான் அந்த கும்பகோணம் போய் நான் அந்த பாடகச்சேரி போவேன். ஆனால் சாமியோட ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா சென்னை திருவொற்றியூரில் இருக்குது, பட்டினத்தார் சமாதி பக்கத்தில். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீ கும்பகோணம் போனீங்கன்னா பாடகச்சேரி போய் சாமியோட வாழ்ந்த இடத்த பாருங்கள். அங்கே அற்புதமான கோயில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி சென்னை போனீங்கன்னா திருவொற்றியூரில் அவரோட ஜீவ சமாதி இருக்குது. அங்கேயுமே தரிசனம் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த மகான்களில் மிக மிக முக்கியமான மகான் பாடகச்சேரி ராமலிங்க சாமிகள். நல்லது, நன்றி, வாழ்க வளமுடன்.